நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகாசி மாத பலாபலன்கள். இந்த வைகாசி மாத பலாபலன்கள் 2026 வருடத்தில் பல உலகில் மாற்றம் நடக்குது. நமது பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரு சுக்கிர சேர்க்கை நடக்குது. இதே மாதத்தில் புதன் மற்றும் சூரியன் இது ரெண்டு முதலாதித்ய யோகம் ஏற்படுகின்றன. மிகப்பெரிய குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி தாங்க யோகம். ஹம்ச யோகத்தில் குரு பயிற்சி, அதான ஹம்சம் பஞ்சமுக யோகம் சொல்லுவோம். பஞ்சமுக யோகத்தில், பஞ்சமுக புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் இருந்தாலே உலகியல், பொருளாதாரம், செல்வம், கல்வி, மேன்மை பல மாறுதல்கள் நடக்குது. அது இங்கே வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் பல பேர் பயனடைய போகிறார்கள் என்பதில்லை. இன்றைக்கி இந்த மாதத்தில் பார்த்து நான் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சார், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, திருமணம் பண்ணலாமா வேண்டாமா, கணவன் மனைவி அந்யோன்யம் குறைவாக இருக்கே, உளவியல் ரீதியாக அனைவருக்கும் ஒரு நோய் வந்திருக்கு. அதான் ஸ்ட்ரெஸ் என்ற நோயை பற்றி மீண்டு வர வாய்ப்புன்ன. மாணவர்கள் கல்வியில் எதை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும் இந்த மாதம். ஏன்னா அது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மாதம். கல்வியை சரியாக தேர்ந்தெடுத்தால், தன் பாதையை சரியாக தேர்ந்தெடுத்த குழந்தைகள் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. ட்வின்ஸில் ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நல்லா இருக்காங்க, இன்னொருத்தர் தப்பாக எடுத்துட்டாங்க. இப்போ வாழ்க்கையை மாறுது. ஏன்? இங்கே தன் வாழ்க்கை, தன் ஜாதகம் சொல்லும் சாதக பலன்கள் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் தாங்க ஜெயிக்கக்கூடிய வழிவகையில் வருதுன்னு. வைகாசி அப்படின்னு சொன்னாலே சூரியன் ரிஷபத்தில் உச்சமிடும். இப்போது அவங்க கலைத்துறைக்கு ரொம்ப ஆர்வமாக ஏற்படுகிற காலகட்டங்கள். சூரியன் இங்கே வந்தாலே கலை சம்மந்தப்பட்டு இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த 2 அமாவாசை வருதுன்னு ஒரு கூற்று வருது. அப்போ இருந்தாலும் நல்ல விஷயம் நடக்குமா? பாதி இது அக்னி நட்சத்திரம் எடுத்துக்கொள்கின்றன. இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது பல நுட்பமான விஷயங்கள். வேலை, பொருளாதாரம், கடன் சம்மந்தப்பட்டது மீண்டு வர வாய்ப்புகள் வருகின்றன. இடம், வீடு, சொத்து அமையுமா? கணவன் மனைவி அந்யோன்யத்தை எப்படி பார்க்கறது? தாய் தந்தையின் உடல்நிலைகள் இன்று மிகப்பெரிய இதாக இருக்குது. அதை பற்றி என்ன பண்ணலாம்? இந்த அத்தனைக்கும் இந்த மாதத்தில் பலாபலன் இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுகிற சூழ்நிலைகள் வருகிற காலகட்டம் வந்துவிட்டன. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு 12ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வருகிற காலகட்டமும் இந்த மாதம். வெற்றி வாய்ப்புகள் கூடுகிற காலகட்டம் இந்த வைகாசி மாதத்தில் ஏற்படுகின்றன. முதல்ல இந்த ராசிக்கு முதல்ல நான் பேச போகிறது, சார், திருமண யோகம் உண்டு. திருமணத்தை முடிவு செய்து கொள்ளுங்கள். கூட்டு ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அணுகுறையாக இருக்கின்றன. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். பிஸ்னஸ் கூட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இத்தனை நாள் இந்த கடினமாக இருந்த சூழ்நிலைகள் மாதிரி இலகுவாக மாறுகின்ற அமைப்பு வந்து விட்டது. ஃபஸ்ட்டு நல்லது. முதல்ல விருச்சிக ராசி தான். விருச்சிக ராசி விடாமுயற்சி கொண்டவங்க. ஆய்வு மனப்பான்மை இருக்கும் இந்த ராசிக்கு. போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் உண்டுங்க இந்த ராசிக்கு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் எப்போவுமே சொல்லுவோம், எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு தெளிவாக தெரியும். அந்த எமோஷ்னல் ட்ரிகர் ஆகிற வரைக்கும் பொறுமையாக சாதிச்சிட்ருப்பாங்க. அந்த கோபத்தை தாண்டிட்டா, அதை சொல்லுவாங்க, லட்சுமணன் போட்ட கோடை தாண்டிட்ட அப்படிங்கிற மாதிரி. அது வரைக்கும் இந்த ராசிக்காரங்க நல்லவங்க. அதை தாண்டிட்டா தான் இது. அப்போ பொறுமையும் அதை தாண்டினா மிகப்பெரிய இதுவும் இருக்கிற ராசி. இந்த வருடத்தில் பேச வேண்டிய மிக முக்கியமான வருடம் திருமணம் உண்டு. திருமணத்தை பாருங்கள். சார், திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது மிக கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம், திருமணம் எப்போ நடக்கும், தசாபுத்தி அமைப்பு இருக்கா, கோச்சார் மட்டும் பத்தாது. அதை விட முக்கியமாக பார்க்கின்ற விஷயம், சூட்சம விஷயம், திருமண வாழ்க்கை எப்படி போகும், அதுக்கு முன்னாடி பரிகாரம் தேவையா? ஏன்னா எல்லோரும் 6ஆம் பாவத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 7ஆம் பாவம் வீக் ஆகிட்டே வருது. அப்போ நிறைய பேர் டைவர்ஸ் வரையும் கேட்டுட்டு போனதான் சேர்ந்து வர வாய்ப்புகள் உண்டு. இப்போ திருமணத்தில் காதல் திருமணமாக கூடி வருமா? திருமண நாளே உங்கள் திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கின்றேன். இப்போ ஒரு குழந்தை பிறந்தா அன்றைக்கி ஜாதகம் போட்டால் அங்கே குழந்தையோட வாழ்க்கையை சொல்கிறோம். நீங்கள் தாலி கட்டின நேரத்தை ஜாதகம் போட்டு அதை எடுத்து வைங்களேன், திருமண வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அதை வச்சு சொல்லிடலாம், இதை வச்சா வாடுவீங்க, ஓட்ட மாட்டீங்க, வண்டி ஓடும் ஓடாது, இதான் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ எங்கே விஷயம் இருக்குது? திருமண நாள். ரைட், பேசுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதில் மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தி சப்ஜெக்ட் சரியாக சூஸ் பண்ண வேண்டியது. 5க்குரிய 6 இருக்குது. பூர்வீகத்தை விட்டு வெளியே சென்று படிக்க வாய்ப்புகள் வரைக்கின்றன. மாணவர்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் ஜெயிப்பார்னு சொல்லிடுறோம். இந்த கவச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா 4க்குரிய 5 இருக்குது. அப்போ ஊரிலே படிக்கக்கூடிய யோகமாக, வெளிநாட்டில் படிக்கக்கூடிய, ஒரு சிலருக்கு ஊரிலே இருந்து படிக்க சொல்லியிருக்கேன். வெளிநாடு வேண்டாம், அவங்க ஒரு சிலர் உள்ளூர் கிடையாது, வெளிநாட்டு போக சொல்லியிருக்கேன். அப்போ இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் மாறுது. எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்டும் செட் ஆகாது. ஒரு பையனுக்கு நம்ம சொன்ன ரூட்டு, சார் டிப்ளமா போட்டு கொண்டு வாங்க, இந்த தம்பி நல்லா தான் இருக்கார், இந்த தம்பிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது, அந்த மிகப்பெரிய ஹையஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டு இருக்குதுன்னு சொன்னோம். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஈஸியஸ்ட்டு சப்ஜெக்ட் பிஏ ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன், அதை போட்டு ஐபிஎஸ்ஸாக கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த தம்பிக்கு ஆர்வம் இருக்கணும்.
அந்த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் மீது ப்ராக்டிஸ் ஹெல்த் ப்ரிப்பேர் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டார். யங்கஸ்ட்டு லெவலில் வாங்குகிறாங்க. அப்போ சப்ஜெக்ட் தெரியணும் இல்லையா? இப்போ ஏன் சரியான படிப்போ சரியான எடுக்காதவங்க தொழில் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. 3 வருஷம் இங்கே பார்த்தேன், 3 வருஷம் இங்கே பார்த்தேன், அந்த தொழில் விட்டு ரியல் எஸ்டேட் வந்தேன், இல்லை பிஸ்னஸை பண்ணேன். இப்படி மாறக்கூடாது. இந்த ஜாதகம் வேலையாக தொழிலா அதை பார்த்து செக் பண்ணிக்கணும். அப்போ கல்வியில் கவனம் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தபடி மிகப்பெரிய பேசுகிறது வருமான ரீதியாகுங்க. ராசிக்கு வருமானம் தன தானிய விருத்தி உண்டு. வேலை, இந்த வேலையை பற்றி தான் பார்த்தா ரெசெஷன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய அரக்கன் வருகின்ற காலகட்டம். அது செப்டம்பர் பக்கம் வருங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சரி செய்ய வேண்டியதுன்னா, சரியான வேலை வருமானம் எங்கே இருக்கோ அங்கே போய் ஸ்டெக் ஆகிறது. வேலையில் சரியாக இருந்துட்டு ஃபண்டிங் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட அந்த கம்பெனி டாக்ஸியாக இருக்கலாம், எதோ ஓட்டினாலும் அந்த சரியான பிஸ்னஸாக இருக்கலாம். ஐடி கம்பெனியில் டையை போட்டு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணும்போது சொல்லிட்டேன், அலர்ட் பண்ணிட்டேன் சார், கவனம்ட்டேன். இப்போ சரியாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்பொழுது உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ கட்டளையை நிறைவேற்றுங்கள். திதி கொடுக்க வேண்டியவங்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கின்றன. கடனை குறைக்க வேண்டிய காலகட்டம் இதுதான். பூர்வீக ரீதியான சொத்துக்களை சின்ன வில்லங்கங்கள் ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கும், அவங்களும் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். கோயில் வழிபாடுகள் நிச்சயமாக தனிப்பட்ட ஹாரோஸ்கோப் கொடுக்கும். பொது பரிகாரமாக உங்களுக்கு கொடுக்க போகிறது திருவண்ணாமலை வழிபாடு உங்களுக்கு சிறப்பு சேர்க்கின்றன. குழந்தை வடிவத்தில் உள்ள தெய்வங்கள் வழிபாடு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்றன. ரைட், சொல்லிட்டே போகலாம். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இப்போ இத்தனை நேரம் நம்ம பார்த்துருந்தோம். இது நம்ம கோச்சார பலனாக சொல்லப்பட்டது. இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பும் இது கொஞ்சம் அடிஷ்னலாக ஏற்பாடாகும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து குடும்பம், திருமணம், பொருளாதார ரீதியாக சொத்து சுகங்கள், கல்வியில் எப்படி இருக்கும், என்ன இறை வழிபாடு, எதை கும்பிட்டா நல்லாயிருக்கும், மோதிரம் தேவைப்படுமா, இல்லை ஜென்ரலாக கோயில் பரிகாரமா, உங்களுக்குன்னு நட்சத்திர ரீதியாக சுட்சம ரீதியாகலாம் கொடுத்து டெவலப் பண்ண முடியும். இது ஜாதக ரீதியாக. அப்படி தான் ஜாதகம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாகவே சாதகமான விஷயத்தும் ஜாதகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஜாதகம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் ஜாதகம் பார்த்து தான் பண்ணுறாங்க. அப்போ நியூமராலஜிலேருந்து எல்லாமே ஜாதகம் டிசைட் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அதோட பவர் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட்டை சூஸ் பண்ணி போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பொழுது உங்களுக்கு அப்படி ஏதாவது பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாகவே திருமண ரீதியாக மட்டுமல்ல, இனி அன்றாட வாழ்வைக்கு தேவையான விஷயங்கள், ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா பார்க்கணும். சொத்து சுகம் வாங்கணும், நாள் கிழமை பார்த்து வண்டி சொத்து வாங்க, எந்த வாசல் நல்லாயிருக்கும் இதை பார்க்கலாம். அப்போ இத்தனை விஷயங்கள் ஜாதகத்தில் சொல்லக்கூடிய வலிமை வந்திருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? அப்போ அது மாதிரி ஏதாவது கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க எண்களுக்கு தொடர்பு பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.